அண்மை செய்தி. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளவிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயண துவக்க நிகழ்ச்சியில் பங்கேற்க பாஜகவைச் சேர்ந்த மத்திய அமைச்சர் எல் முருகன் வருகை புரிந்துள்ளார். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனும் எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயண துவக்க நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக வருகை புரிந்திருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் நேசராஜ். நேசராஜ், வணக்கம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். கோவை மேட்டுப்பாளையம் பகுதியில் பிளாக் தண்டர் ரிசார்ட் பகுதியில் இருந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது பரப்புரையை மேற்கொள்கிறார். முன்னதாக பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாஜக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன், சுதாகர் ரெட்டி, இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி ஆகியோர் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து வாழ்த்து கூற உள்ளனர். முன்னதாக இதனை அடுத்து கோவை மேட்டுப்பாளையம் பகுதியில் இருந்து அவர் இன்னும் சற்று நேரத்தில் அந்த பிரத்யேகமாக தயார் செய்யப்பட்ட பேருந்தில் பயணம் செய்து மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையத்தில் அவர் பரப்புரையை மேற்கொள்கிறார். அதே போல காலையில் வனபத்திரகாளியம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். இந்த நிலையில் அவர் அந்த பரப்புரையில் அதிமுக காலத்தில் செய்த திட்டங்களையும் திமுக அரசு தற்போது மக்களுக்கு விரோத செயலில் ஈடுபடுவதாகவும் பரப்புரையை மேற்கொள்ள உள்ளார். அதனை அடுத்து தற்போது இன்னும் சற்று நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பரப்புரையை மேற்கொள்ள உள்ளார்கள். அதிமுக நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டோர் இந்த பகுதியில் வருகை தந்தது குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.